பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாப்ல. ஏன்னா நேத்தே வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் சவாரி இருந்தா சொல்லுங்க. நான் கார் ஓட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு ஓனர் கிட்ட சொன்ன உடனே, அவரும் இப்ப ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சவாரி வந்திருக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாப்ல. நம்ம கதிரும் வந்து பார்த்தீங்கன்னா, காயம் முழுசா குணமடையாம அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு கார் ஓட்ட போறேன் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு போறாப்ல. நம்ம பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏற்கனவே வேலைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்ல இல்லையா? அத மீறியும் கதிர் வந்து நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு கிளம்பிட்டாப்ல. இது பாண்டியனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதே டைம்ல செந்தில்கிட்ட நீனாச்சும் இத சொல்றது இல்லையாடா? அப்படின்னு சொல்லி கேட்டா, செந்திலும் பாண்டியன எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. ஆமா, அவன் வேலைக்கு போகலன்னா அவனோட செலவுக்கெல்லாம் யாரு காசு குடுப்பாங்க? உங்ககிட்ட வந்து கேட்டா எதுக்கு என்ன அப்படின்னு கேள்வி கேட்பீங்க. அவனுக்குன்னு காசு வேணும் இல்லையா? அதுக்காக தான் வேலைக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாப்ல. இப்ப கோமதி தன்னோட வீட்டுக்காரரு இவங்கலாம் நல்லா இருக்கணும்னு தானே இப்படிலாம் பேசுறாரு. அத புரிஞ்சுக்காம எல்லாருமே வந்து இவரு மேல குறை சொல்றாங்களே அப்படின்னு நம்ம கோமதி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதாங்க இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.